இயேசு கிறிஸ்துவில் எங்கள் அன்பு பெரையா பிள்ளைகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தும் போதகர். ரோமர் 13:11 படி நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்ற உணர்வுடன் இந்த லாக்டவுன் ஊரடங்கு காலத்தில் இன்னும் அதிகமாய் பிதா குமாரன் பற்றி அறிகிற அறிவில் வளரவும் அன்பின் கிரியைகளில் பெருகவும் சுவிசேஷத்திற்கு உடன் வேலையாட்களாய் சமயம் வாய்க்காவிட்டாலும் காணப்படவும் தேவன் விரும்புகிறார். நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் நீங்கள் வேத தியானம் ஜெபத்திற்கு அதிக நேரம் கொடுக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு அன்பின் உதவிகளை செய்கிறீர்கள். போன் மூலம் கூட சுவிசேஷ வசனம் அறிவிக்கிறீர்கள் என்பதை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உடல் ரீதியாகவும் உங்களை சரியாக போஷித்து காத்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. டாக்டர் கிரீன்ரோஸ் அவர்களின் பயிற்சிக்கு நீங்கள் உற்சாகமாய் காத்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தேதி நேரம் விரைவில் அறிவிக்கப்படும். கேட்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு தீவிரமாய் இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அருமையான பெரையா திருச்சபை மக்களே மற்றும் இந்த செய்தியை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்வு சத்தியத்தினாலே எல்லா நன்மைகளையும் பெற்ற வாழ்வாக, சத்தியத்தினாலே எல்லா வெளிச்சங்களையும் பெற்ற வாழ்வாக, சத்தியத்தினாலே எல்லா நிறைவுகளையும் அனுபவிக்கிற ஒரு வாழ்வாக, நித்திய ஜீவனுக்கு நேராக மகிமையாய் கடந்து போகிற ஒரு பூரணத்தை நோக்கி வளர்கிற ஒரு வாழ்வாக இருக்க இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராய். அருமையான தேவ பிள்ளைகளே, பெரையா திருச்சபை மக்கள் அப்போஸ்தலர் 17:11 படி நாள்தோறும் வேத வாக்கியங்களை, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பவுல் போதித்த பொழுது மனோ வாஞ்சையாய் அவைகளை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் உருவானார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் வேதத்தை நன்கு ஆராய்ந்து நல்ல குணசாலிகளாய் நாம் உருவாவதற்கு, அதன் மூலம் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு தேவன் அற்புதமாய் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி வருகிறது போல சகலத்தையும் நம்முடைய தெய்வம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தெய்வம். அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை கொண்டு வந்த தெய்வம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிற தெய்வம். இந்த நாட்களை நன்றாக நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமும் உங்களோடு வல்லமையா இடைபடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையில நிச்சயமாய் இந்த சத்தியங்கள் உங்களை தேறினவர்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை வளர பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவதாக. நாம் கடந்த வாரத்திலே கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுதல், இந்த நாளிலும் கூட அதனுடைய அடுத்த படியாக ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே அதனுடைய மறுபகுதியை நாம் கான்சென்ட்ரேட் பண்ண இருக்கிறோம். வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்லா கவனிங்க நல்ல தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த வீடியோ ஷோவின் மூலம் நான் பார்க்கிறதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்ததாமே இந்த நல்ல உறவை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐக்கியத்தை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணி தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நல்ல தேவ பிள்ளைகளே, நாம் பொதுவாக ஒரு காரியத்தை நாம் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், நானும் இயேசுவைத்தான் ஆராதிக்கிறேன்,
நானும் இயேசு கிறிஸ்துவை தான் கும்பிடுகிறேன். நீங்கள் வணங்குகிற அதே தெய்வம் இயேசுவை நானும் வணங்குகிறேன். நான் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறேன். அப்படியானால் நானும் மரித்தால் எனக்கு கிறிஸ்தவ கல்லறையெல்லாம் இருக்கிறது. எனக்கு எதற்கு இந்த பைபிள், இந்த சத்தியங்கள், இந்த போதனைகள்? நான் ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தில் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவை வணங்குகிறேன், இயேசுவை கும்பிடுகிறேன் என்று பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி சந்தித்திருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த ரோமர் 6:5 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவில் ஒரு பெரிய ஆழமான காரியம் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடன் உறவு கொள்வதற்கு ஒரு சில முக்கியமான காரியங்கள், சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுதல் அப்படிங்கிறதை குறித்து நாம் சற்று விளக்கமாக 2 வாரங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இதனாலே அதனுடைய தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படுதல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அது எவ்வளவு அடிப்படையானது, எவ்வளவு அஸ்திவாரமானது, எவ்வளவு அது தவிர்க்க முடியாதது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள், அநேக சபைகளிலே நல்ல ஆலோசனைகள் உள்ள செய்திகள் எல்லாம் கொடுக்கிறார்கள், நல்ல குணங்களை சுட்டி காட்டுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமானது. ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கிறிஸ்துவுடன் நமக்கு இருக்கிற உறவு, கிறிஸ்துவோடு என்ன காரியத்தில் நான் இணைந்து இருக்கிறேன் என்பது மிக 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 முக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படுவது, ஏற்கனவே சொன்னபடி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமா இருந்தது, இருக்கிறது. ஆவி இந்த பூமியில வாழ்ந்த போது இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அவருக்கு இந்த பூமியில வாழும் பொழுது சரீரம் இருந்தது, இப்பொழுது மகிமையின் சரீரம் இருக்கிறது. அந்த பூமியில வாழ்ந்த போது தன்னுடைய ஆத்துமா, ஆவி, சரீரத்தை அவர் எப்படி மரணத்தில் ஊற்றினார், மரணத்தில் கையளித்தார். அந்த சத்தியங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது, கவனிங்க, சத்தியத்தை, அந்தந்த சத்தியங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியத்திலே, அந்த நிகழ்விலே நாம் இணைகிறோம் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுங்க. அப்படியானால் அப்ப இன்றைக்கு நாம பார்க்க போவது நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது அவருடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எப்படி உயிர் பெற்றது? ஆத்துமாவில் அங்கே உயிர்ப்பு உண்டானது, ஆவியில் உயிர்ப்பு உண்டானது, சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அது உயிர்த்து மகிமையின் சரீரமாய் எழுந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நாளிலே சற்று நேரம் குறைத்துதான் நான் செய்தி கொடுக்க போகிறேன். ஆனால் சற்று விரைவாக பார்க்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். நல்ல தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே பைபிளை ஒரு பெரிய பொக்கிஷமாக நாம் பார்க்க தேவன் சித்தமாய் இருக்கிறார். பைபிளை பற்றி ஒரு வசனத்தை நாம் பார்த்து அடுத்த காரியத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:44. அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம், இந்த வசனத்திலே நம்ம அப்படியே பார்க்கிறோம். நிலத்தில் புதைந்திருக்கிற
பொக்கிஷம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்று சொன்னால் அது வேதாகம். வேதம் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. எழுதப்பட்டிருக்கிற இந்த லோகோஸ் வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடுகளாக ரேமா வார்த்தைகளை கொடுக்கிறார். நாம் தியானிக்கும் பொழுது, ஆராய்ச்சி செய்யும் பொழுது வெளிப்பாடுகளை தருகிறார். அப்படியானால் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்று நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் a treasure. அப்படியானால் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பைபிள், இந்த வேதாகமம் இட்ஸ் a treasure. இது ஒரு பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் அந்த பொக்கிஷத்தை அந்த நிலத்துல தோண்டினவன் திடீரென்று அதை காண்கிறான். அது ஆழத்தில் இருக்கிறதை காண்கிறான். அதை கண்டவன், அதை கண்டு ஒரு மனுஷன் அதை கண்டு அதை மறைச்சு அதை பற்றிய ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்க, இந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷம், இந்த வேதாகமம் என்கிற பொக்கிஷம், அதை காணும் பொழுது, அதை நாம் ஊடுருவி பார்க்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு அது தருவது பெரிய சந்தோஷம். இந்த பொக்கிஷம் கொடுப்பது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இது ஆத்துமாவில் சந்தோஷம், ஆவியில் சந்தோஷம், சரீரத்தில் சந்தோஷம். ஆத்துமா, ஆவி, சரீரத்துல சந்தோஷமும் கழிகூறுதலும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். இந்த மகிழ்ச்சியை ஒரு நாளும் நாம் இழந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இதை நாம் தியானிக்க பாருங்க. அதனால அந்த நிலத்துல இந்த புதையலை கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணானா, அதனால மிகுந்த சந்தோஷத்தினால வீட்டுக்கு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏன்னா அது பொக்கிஷம் உள்ள நிலம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம விடலாம், எதை வேண்டுமானாலும் விற்கலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் தேவ ராஜ்யத்தை, அந்த பொக்கிஷத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த வேதாகமம் என்ற பொக்கிஷத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. இது தருகிற மகிழ்ச்சி, இது தருகிற மகிமை, இது தருகிற தேவ சாயம், இதிலே நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுதும் கூட நாம் அப்படியா செய்திக்கு நாம் கடந்து செல்கிறோம். கிறிஸ்துவின் இந்த வேதாகமம் தான் பேசுகிறது. கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல்ல அவரை விசுவாசிக்கிறவர்கள் இணைய வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல்ல அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் இணைய வேண்டும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவில் இதனால என்னங்க பயன் அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா? அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை, a new life நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அவனுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அது இணையும் பொழுதுதான் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுக்கங்களேன், அல்லது நாம் தெரிந்தும் அதை அபியாசப்படுத்துறது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அந்த புதிய வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். இந்த ரோமருக்கு எழுதின இந்த புத்தகத்துல 6வது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா அநேக முக்கியமான சத்தியங்களை உள்ளடக்கியதா இருக்கிறது. 1வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்ப இந்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல கவனி. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைந்த அருமையான தேவ பிள்ளைகள், உலகமெங்கிலும் இருக்கிறவர்கள், பாவத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. பாவத்தில் நிலை நிற்க கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2வது வசனத்தை நாம் அப்படியாய் பார்க்கிறோம். பாவத்தில் மரித்த நாம், வாசிக்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? போதும். அப்ப அங்க கவனிங்க, பாவத்திற்கு மரித்த நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே கடந்த 2 வாரங்களிலும் அதை அதிகமாக தியானித்திருக்கிறோம்.
அந்த சத்தியத்தை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பாவத்திற்கு மரித்த நாம் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய பழைய சுபாவங்களுக்கு சின்ஃபுல் நேச்சர், கவனிங்க, நம்முடைய ஆத்மாவுல, ஆவி, சரீரத்துல. அப்ப மனிதன் அப்படின்னு சொல்லி சொன்னால ஏன் ஆத்மா, ஆவி, சரீரம்னு அடிக்கடி சொல்றோம்? மனிதன், மேன் என்று சொல்ல போதே அவனுக்குள் இருப்பது ஆத்மா, ஆவி, சரீரம். இந்த மூன்று காரியங்கள் இருக்கு. அவன் இந்த மூன்றுல ஒரு மனிதன் பரிசுத்தம் அடையும் போது, இந்த மூன்றுலையும் ஆத்மா, ஆவி, சரீரத்துல கிறிஸ்துவின் மரணத்தோடு இணையும் போது, இந்த ஆத்மா, ஆவி, சரீரத்துல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணையும் பொழுது ஒரு மனிதன் புதிய வாழ்க்கையை, அவன் புதியவனாய் புதிய வாழ்க்கையை மகிமையாய் ஆரம்பிக்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆத்மா, ஆவி, சரீரம் என்பதை நாம் கொண்டு வருவோம். அநேக செய்திகளிலே நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட மாட்டீர்கள். ஆனால் அருமையான சத்தியம் பல்கலைக்கழகத்தின் மூலம் தெய்வம் நமக்கு கிருபையாய் இந்த சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது மட்டும் இல்லை, நாமும் வேதத்திலே ஆராய்ந்து கண்டுபிடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். நம்ம காப்பி அடிக்கிறது இல்லை, நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நாம் இன்றைக்கு தேறினவர்களாய் மாறும்படியா வேத தியானமும் வேத ஆராய்ச்சியும் நமக்கு உதவியாக இருக்கு. அப்ப பாவத்தில் மரித்த நாம் என்று சொல்லும்போது நம்முடைய பழைய சுபாவங்களுக்கு, நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரத்துல காணப்பட்ட அந்த பழைய சுபாவங்களுக்கு நாம் மரித்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு போன வாரம் நான் சொன்னேன். மரிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. பாஸ்டர், அதை விட்டு பிரிச்சிட்டோம், பாவத்தை விட்டு we are separated அப்படின்னு நீங்க சொல்றீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப அந்த பாவத்தை விட்டு நான் பிரிந்து விட்டேன், அதற்கும் எனக்கும் there is no fellowship, there is no friendship with the sin. பாவத்தோடு எனக்கு நட்பும் கிடையாது, எனக்கு உறவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கிறிஸ்துவோடு நான் அந்த மரித்த மரணத்தில் இணைகிறதும், கிறிஸ்துவோடு அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைகிறதுனால நமக்கு உண்டாகும். வாசிக்கலாம். ஏன்னா அந்த பாவத்திற்கு மரித்தோம் என்று நாம் பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்தில் கூட நம்ம அப்படியா தற்பிரியம், பணப்பிரியம், இதெல்லாம் 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம பிரிந்து விட்டோம். We have been separated from self-centered life, from the love of money, love of the self. அப்ப நம்மை மட்டுமே நேசிப்பது, பணத்தை மட்டுமே நேசிப்பது, இது பாவம் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அதிலிருந்து நாம் பிரிந்து விட்டோம். பிரிஞ்சிட்டீங்களா? பிரிஞ்சிட்டீங்களா? உங்களை மட்டுமே நீங்க நேசிக்கிற வாழ்க்கையில இருந்து, அந்த சுயநல வாழ்க்கையில இருந்து, உங்கள் ஆத்மாவின் எண்ணங்கள்ல, ஆவியின் வார்த்தைகள்ல, பேச்சுல, உங்க சரீரத்தின் செயல்கள்ல, அந்த பண பிரியத்திலிருந்து பிரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மகிமையாயிருக்கும். நித்திய மகிமையில நீங்கள் பங்கடைந்து நித்தியத்துக்கு நம்ம ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா தொடர்ந்து நம்ம வாசிப்போம். 6வது அதிகாரம் 3வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், கவனிங்க, அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை. பாத்தீங்களா? இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். நான் தேவனால் பிறந்தவன், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், இயேசு கிறிஸ்துவை நான் பாவ மன்னிப்பு பெற்றவன். என்னுடைய ஆத்மாவின் அக்கிரமங்கள், ஆவியின் மீறுதல்கள், சரீரத்தின் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக கையளித்த சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தினால, அவர் கையளித்த ஆவியினால, இரத்தமும் தண்ணீரும் வந்தது, அந்த தண்ணீரால நான் கழுவப்பட்டேன். அப்ப நான் பாவம் கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசு நமக்காக சிலுவையில செய்து முடித்ததை நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, யோவான் 1:12 பார்க்கிறோமே, சிலுவையில நமக்காக செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக செய்ததுல நாம பங்கடைஞ்சிருக்கிறோம், நாம இணைஞ்சிருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் தான் நம்மை பங்கெடுக்க வைக்கிறது.
நம்மை கிறிஸ்துவோடு கூட மரணத்திலும் உயிர்ப்பிலும் இணைய வைக்கிறது. இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க 3வது வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மரணத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்த போது, அதாவது நம்ம நீர்ல வெளி அடையாளமாக நீர்ல மூழ்கிய போது கிறிஸ்துவின் மரணத்தில் நாமும் மூழ்கி விட்டோம். பேப்டிசோ என்று மூல பாஷை சொல்லுகிறது. பேப்டிசோ என்று சொன்னால் to dip, to immerse. அப்ப நாம ஞானஸ்நானம் எடுத்த போது நாம் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக மூழ்கி விட்டோம். we have been immersed என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி ஆத்துமா சரீரம் கையளிக்கப்பட்டதே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்த அவர் எதற்காக மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக உயிர்த்தார் காரியங்களை, இந்த சத்தியங்களை அறிந்து விசுவாசித்து நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் அந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி புது சிருஷ்டிகளாய் மாறிய போது நாம் அதில் பங்கெடுத்து இருக்கிறோம். நாமும் மூழ்கி இருக்கிறோம், மூழ்கி விட்டோம். ஞானஸ்நானம் எடுத்த போது நீர் மூழ்கியது கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தில் மூழ்கி இருக்கிறோம். அடுத்து 6:4 அநேக சத்தியங்கள் இருக்கிறது. நம்ம அப்படியே வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த 6வது அதிகாரம் 4வது வசனத்துல பிதாவாகிய தேவன் இயேசுவின் மரணத்திற்குள் இயேசுவை மரிக்க வைத்தார். அப்ப இயேசுவின் மரணத்திற்குள் நம்மை மூழ்க வைத்து, அதாவது நம்மையும் மரிக்க வைத்து, நம்மையும் மூழ்க வச்சிருக்கிறார் பிதாவானவர். அது விசுவாசம். அந்த சத்தியங்களை விசுவாசிக்கிற ஏற்கனவே சொன்னபடி சத்தியங்களை விசுவாசி நம்மையும் மரிக்க வைத்து இயேசுவுக்குள் நம்மை அடக்கம் பண்ணி விட்டார். இந்த சத்தியங்களை விசுவாசிக்கும் போது எப்படி இயேசுவை மரிக்க வைத்து இயேசுவை அடக்கம் பண்ணின பிதாவானவர் இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறார். நம்மையும் இயேசுவோடு கூட மரிக்க வைத்து நம்மையும் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ண வைத்து, அப்ப நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நாம் இயேசுவோடு மரணத்தில் அடக்கத்தில் இணைந்துள்ளோம். அந்த சத்தியங்களை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோம். அதே 6 நாள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிதாவாகிய தேவன் அவர் தான் இயேசுவை என்ன செய்யறாரு? உயிரோடு எழுப்ப வைத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு பிதாவானவர் இயேசுவின் பிதாவாகிய தேவன் அவர் பெரியவர். நீங்க நிறைய பேர் நம்ம பெந்தகோஸ்தே சபைகளில பிதாவானவரை குறித்து ரொம்ப சிந்திக்கிறதுலாம் கிடையாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மூவரையும் நாம் சரியாக அறிந்து கொள்வது மிக 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 அவசியம். அப்ப பிதாவாகிய தேவன் அவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பெரியவர். He is a great God. பிதாவாகிய தேவன் அவர் வல்லமை உள்ளவர். He is a powerful God. அவர் தம்முடைய மகிமை உடையவர். அவர் மகிமை உடையவர். He is a glorious God. அப்ப அதனால இயேசுவோடு கூட மரித்த நம்மை பெரியவராகிய பிதா, வல்லமை உள்ளவராகிய பிதா அவருடைய மகிமையினாலே இயேசுவை இறப்பிற்கு பின் உயிரோடு எழுப்பினாரே, மறுபடியும் ஜீவன் பெற்று எழுப்ப வைத்தாரே, அப்படியே நாமும் அந்த வசனத்துல பாருங்க, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நியூ லைஃப், நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரணத்தில் நின்று மறுபடியும் ஜீவன் பெற்றவர்களாய் பிதாவானவர் இயேசுவோடு கூட நம்மையும் எழுப்பி இருக்கிறார். தண்ணீரை விட்டு ஞானஸ்நானத்தில் வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அப்ப இயேசுவோட அவருடைய உயிர்த்தெழுதலை நான் இணைந்து வெளியே வரேன். ஒரு நியூ லைஃப். அதை செய்கிறவர் யார்? பிதாவானவர். ரட்சிப்புல பிதாவினுடைய வேலை இருக்குது, ஆண்டவராகிய இயேசுவின் வேலை இருக்குது. இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து வேலை செய்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாதான், தியானம் பண்ணினாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அப்ப மூவருக்கும் நம் நன்றியுள்ள ஒரே தெய்வம் தான். ஆனா 3 விதமான வேலைகளில், பல வேலைகளிலே அவர்கள் வித்தியாசப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரணத்திலிருந்து மறுபடியும் ஜீவன் பெற்றவர்களாய் எழுப்பி இருக்கிறார். இதை நல்லா நம்ம சிந்தித்து கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம கிறிஸ்துவின் மரணத்திலையும் நான் ஏற்கனவே சொன்னபடி உயிர்த்தெழுதலையும் நம்ம எப்படி இணைகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான வசனம் கொலோசையர்ல 2:12 வாசிக்கலாம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த எழுப்பின செயலின் மேல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்குது. தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரே. அந்த எழுப்புதல்ல நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும், அந்த சத்தியங்களை எல்லாம் நாம விசுவாசிக்கும் போது, இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது நாம என்ன செய்யறோம்? நாமும் இயேசுவோடு கூட பிதாவானவரால் எழுப்பப்பட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க அன்பா வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க தாழ்மையா வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க கசப்பில்லாதவர்களா வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க சுயநலவாதிகளா இல்லாம வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க பணப்பிரியர்களா இல்லாம வாழணும் அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவோடு எப்படி எழுப்பப்பட்டேன் பிதாவானவரால் என்கிற சத்தியத்துல நீங்க ஊறி திளைக்கணும். ஏன்னா நீங்க நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிறாங்க. யாரு செய்தி கேட்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில குணங்களில பெரிய மாற்றங்கள் வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, சத்தியத்தின் மூலம் கிறிஸ்துவின் மரணத்துல இணைவது, அவருடைய உயிர்த்தெழுதல்ல அப்ப புதிய சிருஷ்டிகளா பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு பிதாவானவர் கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார், அதே போலதான் அந்த சத்தியங்களினால்தான் நம்மையும் எழுப்பி இருக்கிறார். நம்மை புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு இயேசுவோடு எழுப்பி இருக்கிறார். நான் இன்றைக்கு இயேசுவோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படியானா கவனிங்க, உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல கூட அப்படியே தெளிவாய் கொடுத்திருக்கு. இயேசுவின் மரணம் அடக்கத்தில் அவருக்கு காணப்பட்ட ஆத்மாவில் காணப்பட்ட எண்ணங்கள், ஆவியில் காணப்பட்ட பேச்சு, சரீரத்தில் காணப்பட்ட செயல்கள் அது வேற. இயேசுவின் மரணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய ஆத்மாவில உலகத்தார் எல்லா மனிதர்களுடைய அக்கிரமங்களும் சுமத்தப்பட்டிருந்தது. இயேசுவின் மரணத்துல இந்த அடக்கத்திலையும் சரி, உலகத்தார் எல்லாருடைய வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள், வாழப்போகிறவர்கள் எல்லாருடைய ஆவியில காணப்பட்ட வீறு இயேசுவின் ஆவியில காணப்பட்டது. எல்லா மக்களுடைய பாவங்கள் இயேசுவின் சரீரத்தில் காணப்பட்டது. அப்படின்னா கவனிங்க, இயேசுவின் மரணத்துல அடக்கத்துல அவருடைய ஆத்மா ஆவி சரீரத்தில் காணப்பட்டவை வேறு, அவருடைய உயிர்த்தெழுதல்ல அவருடைய ஆத்மா ஆவி சரீரத்தில் காணப்பட்ட பரிசுத்தம் இது வேறு. அதெல்லாம் இப்ப கிடையாது. மரணம் அடக்கத்தின் போது அவருடைய ஆத்மா ஆவி சரீரத்தில் இருந்த மனுக்குலத்தினுடைய அக்கிரமம், மீறுதல், பாவங்கள் எல்லாம் இப்ப இயேசுவினிடத்தில் கிடையாது. The sin no more dwells in the soul and spirit and body of Jesus Christ. அது கிடையாது. அப்படின்னா அப்ப நல்லா கவனிங்க, உலக மக்கள் எல்லாருடைய அக்கிரமம், மீறுதல், பாவம் இதெல்லாம் மரணத்தில் அவர் மேல இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுதலில் அவருக்கு காணப்பட்ட ஆத்மா ஆவி சரீரம் பழைய நிலையில் இல்லை. இப்பொழுது இட்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட், புதிதாக இருக்கு, அது மகிமையாக இருக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுது மகிமையின் சாயலில் இயேசு இருக்கிறார். அப்படின்னா எனவே நாமும் இயேசுவோட மரித்தோம். அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அக்கிரமம், மீறுதல், சிந்தனையில பிரச்சனை, எண்ணங்கள்ல பிரச்சனை, நம்முடைய வார்த்தைகள், பேசின வார்த்தைகள்ல பிரச்சனை, சரீரத்தின் செயல்கள்ல பிரச்சனை, எல்லாத்திலையும் பாவம், அக்கிரமம், மீறுதல் எல்லாம் இருந்து. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் இயேசுட்ட நம்ம மனவருந்தி மன்னிப்பு கேட்டு எல்லாவற்றையும் அவற்றை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்று
உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவே இடத்துல வந்து தங்குங்க, நானுமே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் விசுவாசித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இப்ப நாமளும் என்னவா இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா ஆவி சரீரத்தில் இயேசுவை போல we are entirely new. நம்முடைய ஆத்துமா புதிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமாவில் ஏற்படுகிற எண்ணங்கள் எல்லாம் புதிதா இருக்கும். புதிதா இருக்க முடியும், புதிதா இருக்கணும். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் பேச்செல்லாம் புதிதா இருக்கணும். ஏன்னா நாம் புதியவர்கள், நாம் புதியவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் நாம் இணைந்ததனால நாம் இப்பொழுது புதியவர்கள். நானா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் புதியவர். அந்த பழைய எண்ணங்கள் முறைக்கும், சிந்தனைகள் முறைக்கும், இப்ப நாம் சிந்திக்கிற முறைக்கும் சம்பந்தமே கிடையாது. பேச்சு வாயின் வார்த்தையில வர்ற பேச்சு. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நான் எப்படியா சொன்னேன், முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் தயவு செய்து சொல்லாது. முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. என்னால் அதை தாங்கவே முடியல. ஒரு காலத்தில் நானும் முடியாதுன்னு பேசினேன். ஆனா இப்ப வாயில் வார்த்தையில, இருதயத்துல முடியாதுன்னு சிந்திக்க முடியல, வாயில வார்த்தையில முடியாதுன்னு பேச முடியல. சோ ஒரு புதுமையான மாற்றம். இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சிந்தனையில, ஆத்துமாவில் முடியாது என்று எதையாவது சொல்லுகிறாரா? யோசித்திருக்கிறாரா? முடியாது என்று எதையாவது பேசி இருக்கிறாரா? முடியாது என்று தன்னை அடக்கி ஒடுக்கி செயல்பட முடியாமல் இருந்திருக்கிறாரா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நாம் இணைக்கப்பட்டவர்கள். ஆத்துமா ஆவி சரீரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவோடு அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைந்திருக்கிற நாம் சிந்திக்க வேண்டிய முறை, நம்முடைய எண்ணங்கள் எப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்ப இதை நம்ம கண்டுபிடிப்பது மிகுந்த அவசியம். 5வது வசனத்துல நம்ம அப்படியே பார்க்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய புதிய ஜீவன்ல, அவருடைய புதிய லைஃப், புதிய ஜீவன். இப்ப பாருங்க, பூட்டின வீட்டுக்குள்ள அவங்க பாட்டில் நுழைஞ்சு உள்ள வர, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வர, எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கை, எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு ஜீவியம். இப்ப அவர் தேவ ராஜ்யத்தை குறித்துதான், இந்த பூமியில ஏற்பட போகிற புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், 1000 ஆண்டு அரசாட்சி, அந்த புதிய வாழ்க்கையை குறித்து தான் அவருடைய பேச்சு, சிந்தனை எல்லாம் இருக்கு. இப்ப அவர் தன்னுடைய மரணத்தை, அடக்கத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதே இல்லை, இவருடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய புதிய ஜீவனில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? அப்ப நாம் எப்படி இருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னபடி பழைய சுவாபமுள்ள நமது மனுஷன் இனிமே நமக்கு நெருங்க முடியாது. பழைய தீய பழக்கங்கள் ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்திருக்க அப்படின்னா அதை நீ நெருங்க முடியாது. நான் ஒரு ரோட்ல போகும்போது பார்க்கறதெல்லாம் தப்பாவே பார்க்கிறேன். சுயநலவாதியா நான் இருந்திருக்கேன், பணப்பிரியனா நான் இருந்திருக்கேன். அது இனிமே இப்ப என்னை நெருங்க முடியறது இல்லை. நம்மை அண்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்மை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நாம் இணையும் பொழுது நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் நானும் நீங்களும் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னார். புதியவர்கள், எல்லாம் புதிது புதிது புதிதாய் மாற்றப்பட்டது. இந்த புதிய பரிசுத்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ளே ஜீவிக்கிறார். புதிய பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 3:7 நம்ம எப்படியா பார்க்கிறோம்? 1 யோவான்ல 3:7 வசனத்துல எப்படி நாம பார்க்க முடிகிறது? வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. You should not be deceived by anybody. ஒருவராலும் நீங்க வஞ்சித்து ஏமாந்து போய்விடக்கூடாது. நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். இப்ப பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த சாயல்ல, மகிமையின் சாயல்ல அவர் பூமியில வாழும் போதே நீதிக்கு சாட்சியா தான் இருந்தார், நீதிபரரா தான் இருந்தார். ஆனா சிலுவை மரணத்துல தான் உலக மக்கள் எல்லாருடைய அக்கிரமம் மீறுதல், பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால அந்த நீதி போயிடுச்சு. ஆனா இப்பொழுது
இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையின் சாயலில் அவர் நீதிபரராக இருக்கிறார். அவ இயேசுவோடு உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவங்க நம்மளும் நீதிமான். நாம் நீதிமான். நீதிபரரை அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடியினாலே நாமும் நீதி உள்ளவர்கள். சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் நீதி உள்ளவன், நாம் நீதி உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து அவர் நீதிபரராக இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா சிந்தனைகளிலும் நீதி, நம்முடைய எல்லா பேச்சுக்களிலும் நீதி, நம்முடைய எல்லா செயல்களிலும் நீதி விளங்க முடியும். இயேசுவின் ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால நமக்கு உதவி செய்கிறார். அப்படியானால் அந்த 6வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம அப்படியே பார்க்கிறோம். அப்ப நாம் இப்படி இனி வாழ்வது எப்படி? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையின் சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யறது இல்லை, நான் பாவத்துக்கு வேலையாள் இல்லை, நான் பாவத்துக்கு அடிமையானவன் இல்லை. ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மை கீழ்ப்படியாமல் வாழ பண்ணிய அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் அதெல்லாம் அழிந்து போனது. That has been destroyed. இங்கிலீஷ்ல அருங்க destroy, அழிந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா புதிய மனுஷன், புதியவர்களா, புதிய மனுஷிகளா நம்மால் இன்று தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ முடியும். இன்னைக்கு நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. வாசிக்கலாம் 7வது வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி, இயேசுவோடு நாம் மரித்தோம் என்று சொன்னார், பாவம் நீக்கியது. எப்படி இந்த கிருபை உபதேசத்துல நீங்க ரொம்ப விசுவாசமா எடுத்துக்கொண்டு பிசாசானவர் பயங்கரமான கள்ள போதனையினால இந்த கிருபை உபதேசக்காரர்களை வல்லமையா பயன்படுத்துறான் பிசாசு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். எப்ப? சத்தியவான்களாக நாம் எழுப்பும் போதுதான். கிருபையாக ரட்சிக்கப்பட்டோம், என்ன வேறு செய்தாலும் பரவாயில்லை. தேவன் அதை கண்டுகொள்ளாத தெய்வம். அவர் கிருபையாக மன்னித்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிது. அதனால நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஜெப வாழ்க்கையே தேவையில்லை, ஊழியமே தேவையில்லை, வேத தியானமே தேவையில்லை, சபையே தேவையில்லை. இந்த உபதேசத்துல ஒரு அம்மா கேட்கிறாங்க, பேக் டு பைபிள்னு போட்டிருக்கிறாங்க, வசன பகுதியை வாசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், வசன பகுதியை வாசிக்கிறாங்க, ஆனா விளக்கம் எல்லாம் வேற என்னவோ. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட், குடும்பத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட், கணவன் செகண்ட், மனைவி தேர்டு. இதுல எங்க பாஸ்டர் வர்றாரு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இதுல எங்க பாஸ்டர்? எந்த பாஸ்டர்னால எங்க பாவம், அவங்க என்ன நடந்துச்சோ தெரியல. பாவம் பாஸ்டர்கள் எல்லாம் பெரிய தியாகத்தோடு வேலை செஞ்சு குறைகள் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சபையில ஜனங்கள் பக்தி விருத்தியில உண்டாக, எபேசியர் 4வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல வாசிப்பார். பக்தி விருத்தியில உருவாக்கப்பட 5 வகையான ஊழியங்கள், இன்னும் 7 வகையான ஊழியங்கள் ஜனங்களை விசுவாச ஊழியத்திற்கு தயார் பண்ண இந்த கட்டமைப்பையே அவங்கள புறக்கணிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த காரியங்களை புறக்கணிக்கிறார். இதுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்படியானால் நீங்கள் இவர்களுக்கு போதிக்கிறீர்களே, எதுக்கு போதிக்கிறீர்கள்? கிருபை உபதேசத்துக்குன்னு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டி பீஸ் கட்டி உங்கள்கிட்ட உட்காந்துருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க போதிக்கிறீங்களே, எதுக்கு போதிக்கிறீங்க? பைபிள் தேவையில்லைங்கிறீங்க, எந்த போதனையும் கொடுக்க எந்த போதகரும் தேவையில்லைங்கிறீங்க. then why you are teaching? who are you? நீங்க யாரு? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஜனங்களை வேதத்தை விட்டு தூரமாக்குகிறீர்கள், தெய்வ பயம் இல்லாமல் ஆக்குகிறீர்கள், பெருமை உள்ளவர்களாய் மாற்றுகிறீர்கள், பணப்பிரியர்களாய் ஆடம்பர பிரியர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க செய்திகளை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை வேதத்தோடு ஆராய்ந்து பார்க்கிறோம். நீங்க எங்க விலகி போகிறீர்கள், எங்கள் ஜனங்களையும் நீங்கள் எங்கே விலக வைக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பார்த்து வேதனை அடைந்து இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படி
அப்படியா தெய்வத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா இதெல்லாம் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜனங்கள் ஒரு நாள் கண் திறக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு குடும்பத்தில் தாய் தப்ப பிள்ளைகளை நல் வாழ்க்கைக்கு உருவாக்குகிறது போல சபை ஒரு ஆவிக்குரிய குடும்பம், கிறிஸ்துவின் சரீரம். அதை அங்கே அப்போஸ்தலர்களை தேவன் வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார், பிரசங்கம் செய்கிற பிரசங்கியார்களை வைத்திருக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை வைத்திருக்கிறார், மூப்பர்களை வைத்திருக்கிறார், டீக்கன்ஸை வைத்திருக்கிறார். இப்படி அநேகர் இருந்து அவர் ஜனங்களை உருவாக்குவதற்கு, நித்திய ஜீவன் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிலே பூரணத்தில் வளருவதற்கு எங்கே போவார்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் சபையாக நாம் குடிவர முடியாமல் இருப்பது தேவ சித்தமில்லை. கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியம். ஐக்கியமான வாழ்க்கையில தான் ஜனங்களுடைய சுபாவங்கள் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த வசனத்துல 7வது வசனத்துல நாம் அப்படியே பார்க்கிறோம், பாவத்துக்கு மரித்து விட்டவன் அதை விட்டு பிரிந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு பிரிந்து விட்டான். ஏன்னா அந்த பாவம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், அது நம்மை கெடுக்கும், நம்மை சாக்கு போக்கு சொல்ல வைக்கும், அது சுகவீனமாக்கும். பாவம் விரக்தி வேதனைகளை உண்டாக்கும், நம்மை சோம்பேறிகளாக்கி அழிக்கும். கவலை, பயங்கள், தோல்விகள், விபரீத விளைவுகள் எல்லாம் பாவம் உண்டாக்குகிறது. வாழ்க்கை அப்பா, இது வாழ்க்கை. அப்ப புதிய ஜீவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். நான் இப்பொழுது இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர்த்து விட்டேன் என்று சொன்னார். அந்த பழைய பாவத்துக்கு என்மேல் அதிகாரமோ ஆளுகையோ ஆதிக்கமோ இல்லையே. அவன் எப்படி அவன் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்ல முடியும்? அதற்கெல்லாம் ஆளுகையும் அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. 8வது வசனத்திலே நாம் இப்படியே பார்க்கிறோம், வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பாருங்க, அந்த மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்துல ஒரு ஈஸி டிரான்ஸ்லேஷன், ஈஸி இங்கிலீஷ். அப்ப அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் இயேசுவோடு மரித்ததின் பலனாக நான் இப்பொழுது இயேசுவோடு ஜீவிக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். Hallelujah. I believe that I live with Jesus. நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுதலின் சாயல்ல பங்கெடுத்தவங்க இயேசுவோடு ஜீவிக்கிறாங்க. அவங்க எப்படிங்க பாவத்தோடு ஜீவிக்க முடியும்? உயிர்த்தெழுந்த பிற்பாடு நான் இயேசுவோடு ஜீவிக்கிறேன். என் பிள்ளைங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அப்பவே கையை பிடிச்சி சொல்லுவேன், இது நமக்கு உரியது இல்லை, இந்த சுயநலம் நமக்கு உரியது இல்லை, இந்த பெருமை நமக்குரியது இல்லை. நாம் இயேசுவோடு இருக்கிறோம். அவருடைய தாழ்மையும் அவருடைய அன்பும் அவருடைய பணிவும் அவருடைய கீழ்ப்படிதலும் இதுதான் நமக்கு உரியது. நாம் இயேசுவோடு இருக்கிறோம். We live with Jesus. We live with Jesus. I live with Jesus. நான் இயேசுவோடு ஜீவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தேவனால் பிறந்த பிள்ளைகள் இயேசுவோடு ஜீவிக்கிறீர்கள். எவ்வளவு மகிமையான வாழ்க்கை இது. அல்லேலூயா. யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கப்பட்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள், அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? We live together with Jesus Christ. அல்லேலூயா. இது ஒரு ஆழமான காரியம். இதை மறந்து விடவே கூடாது. இவங்க நான் இயேசுவோடு வாழ்கிறேன்னு நீங்க ஒவ்வொரு வினாடியும் அந்த சிந்தனையிலும் அந்த அறிக்கையிலும் அந்த வாயின் வார்த்தையிலும் உங்க செயல்களிலும் நீங்க அப்படி வாழுங்க. நீங்க இருதயத்தின் சிந்தனையிலையும் வாயின் வார்த்தையிலும் நான் இயேசுவோடு வாழ்கிறேன், நான் இயேசுவோடு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் பங்கெடுத்தவன். சாயல்னா லைக்னஸ் அர்த்தம். இயேசு உயிர்த்தெழுதல் போல நானும் உயிர்த்தெழுந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு தப்பு பண்ணாம வாழ முடியும். மிக எளிதாக உங்களை காத்துக்கொள்ள முடியும்.
பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. சோ அப்ப இயேசு கிறிஸ்து தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டதால் என்ன பலன்கள் தெரியுமா? அந்த வசனம் 9ல பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இயேசு உயிர் தெழுந்ததுனால என்ன ஒரு பெரிய பலன் வந்தது? அவர் இனி மரிக்கவே மாட்டார். He will never die. அப்படினா நானும் இயேசுவோடு உயிர் தெழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நானும் நீங்களும் உயிர் தெழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, we will never die. இயேசு இனி ஒருபோதும் மரிக்க மாட்டார். இயேசு இனி மரணம் அவரை நெருங்க முடியாது. நானும் மரிக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு சகோதரி மரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமான சிரிப்போட 46 வயசுல அவர்கள் மரித்தார்கள் என்று ஒரு வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். ஏன்? நமக்கு நித்திய வாழ்வு, மரணம் என்பது முடிவல்ல. The death is not the end of life. It is just the beginning of the next life. அடுத்த வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு வாயிலாக இருக்கிறது மரணம். நான் மரிப்பது, என்னுடைய ஆத்மாவை ஆவியும் மரிக்க இந்த சரீரம் மண்ணுக்கு போயிட்டு மகிமையான சரீரம் வரும். இயேசுவின் வருகையில நான் உயிர் தெழும்போது மகிமையான. அப்ப இயேசு நல்லா கவனிங்க, இயேசு இனி ஒருபோதும் மரிக்க மாட்டார். இரண்டாவது காரியம் வாசிங்க, அதிலே வாசிங்க 9வது வசனம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஒருபோதும் மரிக்க மாட்டார். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இனி ஒருபோதும் ஒரு அதிகாரமும் இல்லை, ஒரு ஆளுகையும் இல்லை. மரணத்தின் கூறுதாங்க பாவம். மரணமே என்னை நெருங்க முடியாது, மரணமே என்னை ஆண்டு கொள்ள முடியாது. மரணம்னா பிரிவு பிரிவு பிரிவு. சரி, தெய்வத்திடம் இருந்து மரணம் பிரிக்க முடியாது, மரணமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை என்னை ஆண்டு கொள்ளவும் முடியாது. அடுத்து 10வது வசனத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பாருங்க, உயிர் தெழுந்த பிற்பாடு ஜீவியம் எப்படி? இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அவருடைய ஜீவியம் எப்படி என்று அங்கே மிக தெளிவாக ஒரு எளிய புரிந்து கொள்ளும்படியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது இயேசு பிதாவுக்கென்று பிதாவை மகிழ்ச்சிப்படுத்த பிழைத்திருக்கிறார். எப்படி? இன்றைக்கு இயேசு பிழைத்திருப்பது பிதாவை மகிழ்ச்சிப்படுத்த பிழைத்திருக்கிறார். அப்படியானால் நான் இன்றைக்கு இயேசுவோடு உயிர் தெழுந்தவன் என்று சொன்னால், இயேசுவின் உயிர் தெழுதலில் நான் இணைக்கப்பட்டவன் என்று சொன்னால், மரணம் என்னை ஆள முடியாது, மரணத்துக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. அது மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிதாவை மகிழ்ச்சிப்படுத்த வாழ்கிறவன். என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் என் ஆண்டவர் இயேசுவில் பிதா மகிழ்ச்சி அடையும். என்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் அப்புறம் என்னங்க அங்க பொறாமைக்கு இடம் இருக்கு? அப்புறம் எங்க அங்க பெருமைக்கு இடம் இருக்கு? அங்க அப்புறம் எங்க அங்க கசப்புக்கு இடம் இருக்கு? இப்படி எல்லாம் நம்ம வாழாததுனாலதான். எப்படி வாழாததுனாலதான்? ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இயேசு பிதாவை மகிழ்ச்சிப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் எப்படியா வலது வருஷத்துல என்ன ஆச்சரியமான ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவில் உயிரோடு எழும்பினேன் என்று சொன்னால், நான் இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்த, இயேசுவில் பிதாவை மகிழ்ச்சிப்படுத்த, இது ஒன்றே என் சிந்தை, இது ஒன்றே என் பேச்சு, இது ஒன்றே என் செயல் என்று சொன்னால், பாவத்துக்கு எங்க வேலை இருக்கு? மீறுதலுக்கு எங்க இடம் இருக்கு? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்ப நாமும் இயேசுவில் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டவர்கள் நாம. அப்ப 14வது வசனத்துல அப்படியே பாருங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? மேல சொன்ன நாமளும் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நாமும் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு நம்ம மேல ஒரு அதிகாரம் கிடையாது. நித்திய நரக ஆக்கினைக்கெல்லாம் நம்மளை கொண்டு போக முடியாது. இப்பொழுது இயேசு பிதாவுக்கு பிதாவை மகிழ்ச்சிப்படுத்த அவர் வாழ்ந்திருக்கிறது போல, நாமும் இயேசுவையும் பிதாவையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அப்ப we are united in Jesus resurrection. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நாம் இணைந்திருக்கிறோம் அப்படின்னா, தெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்த வாழ்கிறவர்கள் நாம். 12வது வசனத்துல பார்க்கிறோம், இன்று நமது சரீரம் செய்ய விரும்பும் எந்த செயலும், பாருங்க 12வது வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள். வாசிங்க, வசனத்தை வாசிங்க, வாசிப்பா.
ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி 6:12 நானே வாசிக்கிறேன். நாமும் அப்ப அதனுடைய பின்பகுதியை அப்படியே பார்க்கிறோம். நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப இன்று நமது சரீரம் செய்ய விரும்பும் எந்த தவறான செயல்களுக்கும் நோக்கங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய கூடாது, கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனத்தில் அப்படியே பார்க்கிறோம். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று பார்க்கிறோம். 13வது வசனத்தில் அப்படியே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை, அதாவது உங்கள் ஆத்மா, ஆவி, சரீரத்தை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்து இருப்பது தேவனுக்காகத்தானே. இன்னைக்கு நாம் உயிர்த்தெழுந்து இருப்பது தேவனுக்காகத்தான். எனக்காக இல்லை, எனக்காக, என் குடும்பத்துக்காக, எல்லாம் தேவனுக்காக. தேவனுக்குள் என்னுடைய காரியம், தேவனுக்குள் என் குடும்பம், தேவனுக்குள் என் தேசம், தேவனுக்குள் என் வேலைகள், தேவனுக்குள் என்னுடைய படிப்புகள், தேவனுக்குள் என்னுடைய ஊழியர்கள், எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. Give every part of yourself to God. உன்னுடைய சரீரத்தின் எல்லா பகுதிகளையும், அவயவங்களையும், உறுப்புகளையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. Give every part of yourself to God so that you can do right things. நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாதான் நீங்க சரியானவைகளை, நீதியானவைகளை, நீதினா என்ன அர்த்தம்? சத்தியத்தின்படி சரியானவைகளை நீங்க செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5:20 பாருங்க. அந்த நீதியில கூட நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் ஜீவன்ல, உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்ம இணைஞ்சிருக்கிறோம்ல. அதனால சும்மா சாதாரண நீதியை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல, மேன்மையான நீதி. என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே அப்ப பாத்தீங்களா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா பரிசேயர்கள், வேதபாரகர்கள் அவங்க நீதியை விட, அன்னைக்கு யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவங்க நீதியை விட உங்க நீதி மேலானதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளாய் நாம் இருக்கிறோமே. அப்ப நாம உலகத்துல காணப்படுகிற மற்ற ஜனங்களுடைய நீதியை விட மேலான நீதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், திட்டம், கட்டளை. மேலான நீதி, மேலான நீதியின் வாழ்க்கை. அப்போஸ்தலர் 10:35 நீதியை செய்கிறவன் யார் அப்படின்னு பார்க்கணும். அவன் எப்படிப்பட்ட நீதியை செய்கிறவன் யார்? எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும். கவனிங்க. அப்ப நீதியை செய்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் தான் தேவனுக்கு உகந்தவன், அவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். நீதி செய்யணும். அவ இயேசுவோட நம்ம நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீதிக்காகத்தான் நம்ம உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இந்த நோக்கத்தை விட்டுறக்கூடாது. மறுபடியும் பாவம் செஞ்சு வாழ்றதுக்கு இல்லை. கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாவற்றையும் அன்புள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், கிருபை உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், சத்தியத்தின்படி வாழ. அப்ப பாருங்க, அவங்க தான் தேவனுக்கு நீதியை செய்கிறவன் தான் தேவனுக்கு உகந்தவன். 1 யோவான் 3:7 நாம் ஏற்கனவே பார்த்தோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாம கிறிஸ்துவோடு கூட நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நாம் இணைக்கப்பட்டது நீதியுள்ள வாழ்க்கை. அப்ப அந்த நீதியுள்ள வாழ்க்கையில என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும்? அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, தேவனுடைய திட்டத்துல நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் நீதி உள்ளவர்கள். இதுதான் தேவனுடைய பார்வை. அதுக்கு உண்மையா நம்ம வாழணும். அதுக்கு உண்மையா நம்ம வாழணும். நல்ல சிந்திங்க. பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்பட்டவர்கள் எல்லாம் மனசு முடிஞ்சு. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்பட்டவர். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர். அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் நீதிக்கு பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு நீதியின் தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தத்தின் தெய்வமாய் இருக்கிறார், அன்பின் தெய்வமாய் இருக்கிறார்.
மாறிடக்கூடாது. ஏதோ தவறேன் ஆண்டவரே மன்னிங்க கதறணும். மறுபடியும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஆண்டவர் மரணத்துல இயேசு செய்து முடித்த காரியங்கள்ல அந்த சத்தியங்களை நம்ம விசுவாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது, அதுல நம்ம இணையும். அப்ப மறுபடியும் ஆண்டவரே உடைய நீதியின் வாழ்க்கைக்கு, உடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு, இயேசுவே பிதாவானவரை மகிழ்ச்சி படுத்துகிற வாழ்க்கைக்கு நீங்க இன்றைக்கு விருத்தாய் அதை செய்து கொண்டிருக்கிறபடி நான் உண்மை மகிழ்ச்சி படுத்துகிற வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாம் மறுபடியும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைகிறோம். அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம் என்று சொன்னால், இவர் வேதத்துல பல வசனங்கள் நாம் எப்படி புதிது புதிது புதிது, நாம் புதியவர்கள், தேவனால் பிறந்த நாம் புதியவர்கள், சிந்தனையில் ஆத்துமாவில் புதியவர்கள், வாய் வார்த்தையில பேச்சுகளில புதியவர்கள், சரீரத்தின் செயல்களில புதியவர்கள் புதியவர்கள். அப்ப அந்த வசனங்கள் பல வசனங்கள் இருக்கிறது. அதை நீங்க ஞானிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்காக விரைவாக வாசித்து இந்த காரியத்தை மட்டும் சொல்லி ஒரு 5 நிமிடங்களில் முடிக்க முயற்சி செய்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. நல்ல கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள், புதிய சிருஷ்டிகள், புதிய ஆத்துமா உடையவர்கள், புதிய ஆவி உடையவர்கள், புதிய சரீரம் உடையவர்கள். இவர் நிறைய பேர் ஆசீர்வாதம் 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 பேச, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுங்க, ஆசீர்வாதம் நிறைய வேணும், உலகத்துக்கு சாட்சியா இருக்கும். ஆனா ஆசீர்வாதத்துக்கு ரூட்டு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கிறது தப்பா சொல்லி கொடுக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு ரூட் முதல்ல நீ புது சிருஷ்டியா மாறு. இயேசு கிறிஸ்துவின் பிதாவை மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கைக்கு உன்னுடைய ஆத்துமாவில் ஏற்படுகிற எண்ணங்கள், ஆவியின் வார்த்தை, பேச்சுக்கள், சரீரத்தின் செயல்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்படி புது சிருஷ்டி ஆகும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துதான் தீரும். நீ வேண்டாம் சொன்னாலும் வரந்தாச்சு. அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும், சரீர ஆசீர்வாதங்கள் வரும், நித்திய ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனம், ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. அப்ப புதிதன என்ன அர்த்தம்? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீதிக்கும் நியாயத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அடுத்த வசனம் அப்படியே பார்க்கிறோம். கலாத்தியர் 6:15-16. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி தான் இப்ப உள்ள காரியம். நாம் புது சிருஷ்டி. அப்ப அத தெய்வம் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொண்டு நாம் புது சிருஷ்டி அவருக்குள்ள காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய மரணத்தின் சாயலில் இயேசு மரித்தது போல நம்ம மரிக்கணும், இயேசு உயிர்த்தது போல நம்ம உயிர்க்கணும். ஆத்மாவி சரி. அப்ப புது சிருஷ்டியே காரியம். வாசிக்கலாம் எபேசியர் 4:22-23. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து கொண்டு, கெட்டு போற பழைய மனுஷனை களைஞ்சிரணும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக, உள்ளத்துல புதிதான ஆவி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம், இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறோம். இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். தியானிக்க வந்து கொண்டே இருக்கிறோம். வாசிக்கலாம் எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, புது சிருஷ்டி ஆகும்போது கர்த்தருக்குள்ள நம்ம வெளிச்சமாய் மாறுகிறோம். அப்ப அந்த சத்தியம், இயேசு கிறிஸ்து மரணத்தை பற்றிய சத்தியம், உயிர்த்தெழுந்த சத்தியம், இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கும் போது நாமளும் மரித்து நாமளும் உயிர்த்து என்னவாகிறோம்? புது மனுஷர்களாய் புது மனுஷிகளாய் மாறுகிறோம். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுகிறோம். வாசிக்கலாம் அடுத்த வசனம் பிலிப்பியர் 3:17-18. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஏற்கனவே
அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை, கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. புதியவர்களாய் மாற்றி புது சிருஷ்டிகள். பழைய வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பழைய குணங்களுக்கும் இப்ப இருக்கிற கிறிஸ்துவின் குணங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதான் நம்மை மாற்றி. கொலோசியர் 1:9-11 இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித புதிய சிருஷ்டியில நாம செய்ய வேண்டிய காரியங்கள் பாருங்க. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். அப்ப ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் வேதத்தை தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். தேவ சித்தத்தை அறிகிற அறிவில நிரப்பப்படணும். தேவ சித்தம் எதெல்லாம் என்னென்ன காரியம், அநேக காரியங்களை நம்ம செய்யணும், யோசிக்கணும். அதுல எது தேவ சித்தம், அதுல அறியணும், அதுல வளரணும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, அப்ப நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கணும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அறிகிற தெய்வத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நம்ம நடந்து கொள்ளணும். இதுதான் புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கை முறை. இது புது வாழ்க்கை, இது புது வாழ்க்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, காரியங்களை நாம் ஒரு தெளிவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வஞ்சிக்கப்படாம இருக்கும். இது புதிய வாழ்க்கை. இயேசு சிலுவைக்கு போனது நமக்கு நம்மை புதியவர்களாய் மாற்ற, நம்மை புதியவர்களாய் நியூ பீப்புளா மாற்ற, புதிய சிந்தனை முறைகள், புதிய பேச்சு முறைகள், புதிய செயல்முறைகள், கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற. இதை உருவாக்குறதுக்கு தான் சபை, இதுக்கு உருவாக்குறதுக்கு தான் போதகர், இதை உருவாக்குறதுக்கு தான் அப்போஸ்தலர், இதை உருவாக்குறதுக்கு தான் தீர்க்கதரிசி, இதை உருவாக்குறதுக்கு தான் பைபிள் டீச்சர், ஷெப்பர்ட் டீச்சர். இதை உருவாக்கத்தான் சபையில கூட மூப்பர்கள் உருவாக்க. வாசிக்கலாம் கடைசியாக 1 பேதுரு 4:2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். புது சிருஷ்டி பாவங்களை விட்டு ஓய்ந்து. பாவங்களுக்கு இன்னுமே ஆக்டிவா இங்க வேலை கிடையாது. அசுத்தமானதை பார்க்க, அசுத்தமானதை பேச, இதெல்லாம் வேலை இல்லை. சுயநலவாதிகளா இருக்க, காசு பண பிரியர்களா இருக்க, சுகபோக பிரியர்களா இருக்க, வேலை. பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு ஏன்னா புது சிருஷ்டி முடியும். நமக்குள்ள பரிசுத்தமாக ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமை நமக்கு கிரியை செய்கிறது. சத்தியம் ஒவ்வொரு நாள் வல்லமையுள்ள ஆவியும் ஜீவனுமான வார்த்தை, ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை நம்மை தியானத்தில் பலப்படுத்துகிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட நடக்க வைக்கிறது. முடியும். பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் எவ்வளவு முக்கியம், பைபிள் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப பாருங்க, இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க இடையில சோர்ந்து போனா கூட வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். வார்த்தை ஆவியாயும், என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தை தியானத்துல நம்மை உயிர்ப்பிக்கும். ஆவியானது உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இன்னும் அந்த மண்ணுக்கு போய் மகிமையான சரீரம் வர்ற வரைக்கும் இதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த சரீரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இந்த ஜீவ வார்த்தை வசனத்தை பத்தி, வார்த்தையை பத்தி 68-69 பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுவே ஜீவ வார்த்தை உள்ளவர் ஆண்டவரே அப்படின்னு அவர் பதறி போய் சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவ வசனங்கள், இதுதான் எங்களுக்கு எல்லா ஆதாரமும். இதை விட்டுட்டோம். உங்ககிட்ட இருந்து வர வார்த்தையெல்லாம் ஜீவ வசனங்கள்.
அப்ப நாங்க யார்கிட்ட போக முடியும்? அப்ப உம்மை விட்டு போனா, உம்முடைய வார்த்தையை விட்டு போனா நாங்கள் ஆதரவற்றவர்கள். எங்களுக்கு ஆதரவு, the great strength, great life, everything is your word. உங்க வார்த்தை தான். உங்க வார்த்தை ஜீவன் உள்ளது. நாங்க யார்கிட்ட போக முடியும்? அதுதான் நீ சொல்ற. ஆண்டவரே, ஜீவன் உள்ள வார்த்தை உள்ள உம்மையும் உடைய வார்த்தையை விட்டு நாங்க போனோம்னா யார்கிட்ட போய் என்ன வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும்? எங்க போய் என்ன பெற முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விட்டால், வேதத்தை விட்டால், வேத தியானத்தை விட்டால் உனக்கு ஆதரவு போகிறது. உன் வாழ்க்கை கெட்டுவிடும். உன் வாழ்க்கை நீ நிராயுதபாணி ஆகிவிடுவாய். கவனம். இயேசு ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக காணப்படும் போது, அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு, ஆவிக்கு, சரீரத்துக்கு அது ஆகாரமாய் மாறுகிறது. அது நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். பிதாவை மகிழ்ச்சிப்படுத்துகிற நம்முடைய சரீர அவயங்களை எல்லாம் பிதாவானவரை இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நீதியின் அவயவங்களாக்கி பயன்படுத்தி வாழ முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, மறுபடியும் கலாத்தியர் 6:15-16 சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். புது சிருஷ்டிகளாய் வாழ்ந்து அங்கே சொல்லப்படுகிற கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியின் காரியம். அங்க பாரு, புது சிருஷ்டியின் காரியம். அப்ப புது சிருஷ்டியாய் நாம் மாறும் பொழுது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தையும் இரக்கத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். புது சிருஷ்டி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல். அப்ப அந்த சத்தியங்களை, உயிர்த்தெழுந்த சத்தியங்களை நாம் நல்லா தியானித்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுத்து புது சிருஷ்டி நான் என்று அறிக்கை செய்து நான் இயேசுவையும் இயேசுவின் பிதாவையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறவன், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்ற நோக்கத்தோடு நாம் வாழும் பொழுது இயேசுவின் சமாதானம், இயேசுவின் இரக்கம் என்னையும் உங்களையும் நிரப்பும் என்று உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து செபித்து முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார் திரியேக தெய்வமே, நல்ல நாளுக்கு ஆயுசு. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் ஆண்டவரே, அந்த மரணத்தின் சாயலில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நாங்கள் இணைக்கப்படுவோம். நாங்கள் எப்படியா எங்கள் பழைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாகும், பழைய குணங்களுக்கு, பழைய பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு முடிவு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில், உயிர்த்தெழுதலை நாங்கள் இணைக்கப்படும் போது, அதை விசுவாசிக்கும் போது எப்படியா புது சிருஷ்டிகளாய் நாங்கள் மாறுவோம், புது மனிதர்களாய் மாறுவோம். எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாய் பயன்படாதபடி நீதியின் அவயவங்களாய் பயன்படும் உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலினால் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நல்ல சத்தியத்துக்காய் நன்றி. புது சிருஷ்டிகளாய் எங்களை மாற்றின தெய்வம் பரிசுத்த ஆவியானவர், புது சிருஷ்டிகளாய் நாங்கள் வாழ, அந்த பரிபூரண ஜீவனிலே நாங்கள் பெறுக, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. புதிய ஜீவனை நாங்கள் பெற்றோமே, அது பரிபூரண ஜீவனை வளரணும், அது நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆத்தும ஆவி சரீரத்தை இந்த பூமியில குற்றமற்றதாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு வாழ தேவ அன்பு உள்ளவர்களா, தேவ கிருபை பெற்றவர்களா, தேவ ஆசீர்வாதம் நிறைந்தவர்களா, உலகத்துக்கு சாட்சியா, உலகத்துக்கு ஒளியா நாங்கள் வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய சித்தத்தை நிறைவேற்ற அருமையான பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த சத்தியத்தினால் எங்களை நீங்கள் பலப்படுத்துவதற்கு நன்றி. நாங்கள் புதிய சிருஷ்டிகள், இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் புது மனிதர்கள், இயேசு கிறிஸ்துவில் நான் புது சிருஷ்டி, நான் புதியவன். என் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. புதிய வாழ்க்கையில வளர்ந்து வாழ்ந்து இயேசுவின் நாமத்தில் என் நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க தொடர்ந்து வேண்டும். இதனால உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும், எல்லா நன்மைகளும் உங்க பிள்ளைகளை நிரப்பும், எல்லா பாதுகாப்பும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். அதனால எல்லா கொள்ளை நோய்களுக்கும், எல்லா விபத்துக்கும், நாச மோசத்துக்கும், சத்துருடைய தந்திரங்களுக்கும் என் பிள்ளைகள் விலக்கி, என் பிள்ளைகளும் நாங்களும் காப்பாற்றப்பட தொடர்ந்து கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில்
உலகம் இருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரையும் பலப்படுத்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இருக்கிற மகிமையுள்ள வாழ்க்கையை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவிய ஒத்தாசை உலகில் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து உடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.